மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் சொல்லணும்னா அப்பா அம்மாவோடைய பெருமையெல்லாம் சொன்னாங்க, கேட்க நல்லா இருந்தது. ஆனால் அதோட இந்த 80 செஞ்சுக்கிறதுக்கு கூட அப்பா அம்மா வந்து எதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா போன தடவை யோசித்தோம். ஆனால் பிள்ளைங்க பேர பேத்தி எல்லாம் அப்பா அம்மாவோட 80 பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ 60 வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்க, விவரம் தெரியாத பிள்ளைங்க, அதனால் பார்க்கல. அதனால நாங்கள் பார்க்கணும்னு ஆயாவோட கல்யாணம் பார்க்கணும், அப்பதான் ஐயாவோட பார்க்கணும்னு பிள்ளைங்க 8 பேரும் ஆசைப்பட்டதுனால தான் அப்பாவும் அம்மாவும் இதுக்கு சம்மதிச்சாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அன்புக்காக தங்களையுமே தரக்கூடிய பெற்றோர். அவங்களுக்கு பிள்ளைங்களாம் நாங்கள் 4 பேரும் பிறந்ததுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க செய்கிற தர்மம் வந்து அவங்க ஐயா சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்தை காட்டுது, 4 பிள்ளைங்களுக்கும் வழிகாட்டுது. அப்பா வந்து ரொம்ப இதை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவங்க வீட்டில் பொண்ணாக பிறந்திருக்கேன். நான் ஏதாவது சொல்லணும் இல்லை, ஏன்னா எனக்கு தான் அந்த வீட்டில் நாங்கள் இருந்திருக்கோம், பிள்ளைங்க வளர்ந்துருக்கோம். அதனால நாங்கள் வந்து சொல்லணும் அப்பா அம்மாவை பற்றி, அதுதான் சரியாக இருக்கும். எங்கள் 4 பேருக்கும் அப்பா வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த ஆழமாக விற்றா எங்கள் மனசுல விதைக்க வச்சுட்டாங்க. அது என்ன விஷயம்னா, சாமி பார்த்துப்பாரு. ரொம்ப சின்னதாக அப்பா பல இடங்களில் வேலை செய்வாங்க, போவாங்க, திண்டுக்கல் போடுவாங்க, தேவத்தை போவாங்க. ஐயா சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் பெருமை சேர்த்தாலும் எங்கள் பிள்ளைங்களுக்குள்ள ஆழமாக அப்பா மனசில் வந்து விதித்தது சாமி பார்த்துப்பாங்க, என்ன நடந்தாலும் சாமி வழிகாட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக எங்கள் மனசில் பதிய வச்சாங்க. அக்கா, நான், தங்கச்சி எல்லாருமே. அதனால் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஒரு நம்பிக்கை எப்பயும் இருக்கும், சாமிக்கு கூட துணை இருப்பாங்க. அது வந்து அப்பானால வந்தது எங்ககிட்ட. அம்மா வந்து எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளராமல் அன்பாக ஒரு விஷயத்தை எப்படி வழிகாட்டணும், வாழ வைக்கணும்னு பிள்ளைங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப போல்ட், இஸ் வெரி வெரி போல்ட் லேடி. அண்ட் எங்களை வண்டி ஓட்ட சொல்லுவாங்க, சின்னத்தில் வெளில போக சொல்கிறது எல்லாமே இஸ் வெரி போல்ட் லேடி. அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எங்களை எல்லாத்துக்குமே தைரியம் கொடுத்து அனுப்புவாங்க, செய்யுங்க அப்படின்னு. அவங்க வந்து கொடுத்த ஃப்ரீடம், அவங்க கொடுத்த வழிகாட்டுதல், அவங்க கொடுத்த ஊக்கம்னு சொல்லணும், எல்லாமே வந்து தான் எங்களை வந்து மோல்ட் பண்ணுச்சு. அதனால தான் இந்தியா விட்டு நான் பல நாடுகளுக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட 30 நாடுகளுக்கு மேலே போயிட்டேன். எவ்வளோ நாடுகளையும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். எல்லாத்துலேயும் போய் நான் என்னால் நிற்க முடிஞ்சிச்சுன்னா அது அவங்க 2 பேரையும் எங்களை வாழ வச்ச முறை, கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, அதுதான். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நாங்கள் எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த மாதிரி தான். பேரம்பேத்திகளுக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் 8 பிள்ளைங்க இருக்காங்க. 8 பேரும் எங்கள் பேரண்ட்ஸோட பேசுகிற மாதிரி, அதை விட எங்கள் அம்மா அப்பாவோட ரொம்ப க்ளோஸ். எல்லா பிள்ளைங்களும் ஐயாவோட கேட்டுக்குவாங்க, அப்பதான் ஐயாவோட பேசிக்குவாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த 8 பிள்ளைங்களுக்கும். அந்த விதத்தில் வாஸ் வெரி ப்ரவுட் டு ஹேவ் தேம் அஸ் அ கிராண்ட் பேரண்ட்ஸ். இதை வந்து ஒருத்தவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, கண்ணம்மை அரங்கனால மகள் வழி பேரன் பேத்தியதுக்காக. அதை நான் வாசிக்கிறேன். அவங்க கொடுத்ததை. கைலாச கணபதியும் கருணை நல்க காக்கும் நித்திய கல்யாணி அன்பாள் ஈசன் கைலாசநாதரோடு வரங்கள் ஈய கனிவுடையார் தின்னப்பர் எங்கள் ஐயா ஒயிலான உமையாலாம் அப்பத்தாவும் உடனிருக்க சதாபிஷேகம் காணும் நாளில் மயில் மீது கொடுங்கல்லூர் குமரன் வந்து வாழ்கிறவே முருகனருளால் 100 தாங்க தின்னப்பர் எம்மையா அருமை மிக்கார் தீனா வகை புள்ளி என்னும் பெருமை மிக்கார் அன்புடையார் பெருந்தூர் கள்ளுப்பட்டி அவர்கள் அங்கவரின் பெயரோ ரங்கநாதர். இந்நகரில் சுந்தரேச பிரபு வீட்டுக்கு எம்மையா பிள்ளை என வளர வந்தார். கண்ணான அவதார் உடனிருக்க சதாபிஷேகம் காண்கிறார். 100 தாங்க உயர்வான சேவா கல்வி கோயில் ஓய்வு பெற்ற பேராசா எங்கள் ஐயா அயராமல் உழைக்கின்ற தேனி ஆவார். அனைவருமே விரும்பும் குணம் கொண்ட நல்லார். பயன்கரமாம் எங்கள் ஐயா பக்தி மிக்கார். பல்லாயிரம் பேருக்கு அரவிந்தத்தோடு இயன்ற வகை கண்பெறவே சிகிச்சை செய்தார். இனிமே மிக பெரியவர்கள் 100 காண்க ரங்கநாத பெருமாளின் கோயில் தன்னில் ரம்யமாய் மண்டபத்தை கட்டி அங்கே சிறப்பான காஞ்சி மகான் சிலை அமைத்தார். யோகிராம் சுரத்குமார் அருளை பெற்றார். பரந்த மனம் பறவையோடு விலங்குகளுக்கு மனமிறங்கி உணவு பெறும் பரோபகாரி. அரஞ்செய்வார் அப்பத்தா உடனிருக்க 1000 பிறை கண்டார் 100 காண்க பழிச்சென்று நிறத்தோடு அழகும் கொண்ட பாசமிகு அப்பத்தா மாமங்கத்தார் எழிலான திருமகளாம் எங்கள் ஐயா இதயத்தே அமர்ந்திருக்கும் இனிய தேவி ஒளிமிக்க இல்லறத்தில் மக்கள் நாடு ஓவியமாய் அத்தை மூவர் அப்பாவோடு
கவி கூட்டம் கூறுகிறோம் நூறு காண்க தம் அருமை மக்களுடன் மாப்பிள்ளைவார் தன் குடும்பம் வருகியவள் பேரர் பேத்தி நம் அருமை பங்காளி உறவினர்கள் நண்பர்களாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்க எம் ஐயா சதாபிஷேகம் மக்கத்தாவும் இணைந்திருக்க இனிமையுடன் காணும் என்றார். ஜம்மென்று இன்னும் ஒரு 20 ஆண்டில் சந்தோஷ வைர விழா காண்கிறேன் என்றேன். அழகா எழுதியிருக்காங்க. நான் அம்மா கிட்ட சொன்னேன், பள்ளிக்கூடத்தினால வேலைனாலே என்னால் நேரத்தோட வர முடியல, நாளைக்கு நைட் காலையில தான் வந்தேன். அதனால அம்மாட்ட சொன்னேன், நீங்க 90 படிக்கிறப்ப நான் வேலையை இருக்கிறேன், எனக்கு இதுதான் முக்கியம், நான் வந்து முழுசா இருந்து பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி